வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும், இப்போ செவ்வாய் தசை வருது 20 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி. இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? செவ்வாய் தசையில் ராசிக்கு விரையாதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை செவ்வாய். இது பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. ஏன்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால் நல்ல பலன்கள் தான். அதாவது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த 2026 பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் ஏதாவது அரியர் வச்சுருந்தாலும் கிளியர் ஆகும். படிப்பில் தடை இருந்தாலும் சரி, அந்த தடைகள் இருக்காது. நிறைய மாற்றங்கள் உண்டு. படிப்பு ரீதியாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் வர தசைகள் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இதன் பிறகு வரக்கூடிய அவயோக தசைகள்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ராகு தசை, குரு தசை, சனி தசை, எது அவயோக தசைன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். அந்த அவயோக தசைகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் பின்னாடி. அதாவது அந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல ஒரு உயர்வான ஒரு பதவி, படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், குடும்ப சூழல் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு மனைவி மக்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கனவுகளாக இருக்கலாம். அந்த கனவுகள் அதுக்கு உண்டான அடித்தளம் அப்படிங்கிறது இந்த 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் தான். ஏன்னா இதில் ஒரு ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இங்கே ராசி பலன் சொல்கிறத விட உங்களுக்கு என்ன பண்ணால் பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் கெடுபலன்கள் கொடுக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணலாம். ஏன்னா அது படிப்புக்கு உண்டான இடம் இது. நீங்கள் இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் இல்லை யோக தசைகள் எதுவுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுக்கும். இப்போ படிப்பு தடைப்பட்டுச்சுனாக்கா முடிஞ்சு. ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. மைண்ட் டிப்ரெஷன் அதிகமாகினே இருக்கும். அதாவது மன அழுத்தத்தில் இருப்பீங்க, நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு லவ் அந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துருக்கும். ப்ராப்ளம் மீன்ஸ் என்னன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது கெட்ட நேரம் தான். அதெல்லாம் கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அடுத்து வரக்கூடிய 7.5 சனி அவங்கள உடச்சி விட்ரும். அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் இப்போல்லாம் அதெல்லாம் வரும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்துட்ருக்கார். ராசியை பார்க்கும்போதும் சரி, ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்குறார், 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்குறார் சனி. இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை நிறைய கொடுக்கும், ஒரு அன்பை தேட வைக்கும், ஒரு ஆசை அதிகமாக தேட வைக்கும். அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். எல்லாருக்கும் சொல்லலை, அவயோக தசைகள் நடந்தால் மட்டுமே. இந்த இடத்துல இப்போ பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாரிசுகள் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா படிப்பை கொடுத்துருங்க. அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. இந்த வயசில் படிப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அவயோக தசைகள் நடக்கும்போது 7.5 சனி வரும்போது காலவாரி விட்டுச்சுன்னு வச்சிங்களேன், பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் நல்லா உங்களை கஷ்டத்தை கொடுத்துரும். யோக தசையாக இருந்தால் கூட முன்னுக்கு வர முடியாது. சரியான வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் மனைவி மக்கள் எல்லாமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. அதனால் அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா இங்கே படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே ராசி பலனை விட உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆஃபர் இருக்குது. கடவுள் நமக்கு ஒரு 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 அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஆஃபர் இருக்குது. படிப்பு வேணுமா வேணாமா, எதிர்காலத்துக்கு உண்டான பிளான். படிப்பு மட்டுமே இல்லை, ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையானது இங்கே அது படிப்பு சம்மந்தமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா படிப்பு எடுத்தால் தான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய
கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான பாதையில் போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். பொருளாதாரத்தில் கூட சரி, நீங்கள் 10 ரூபால கஷ்டப்படுறது வந்து 100 ரூபால கஷ்டப்படுவீங்க. ஆக மொத்தத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். அதனால் இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பாக எடுங்க. இது வந்து உங்களுடைய பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி நட்பு கிரகமாக இருந்தால் மட்டுமே, அதாவது ரிஷபராசிக்கு அதாவது சுக்கிரனோட நட்பு கிரகமாக அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த தசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால், சுப கிரக சேர்க்கையில் இருந்தால் சிறப்பு. அப்போ அந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். வேலை உடனே கிடச்சிரும். படிப்புக்கு ஏற்ற வேலை எல்லாத்தையுமே அந்த ராகு தசை அப்படிங்கிறது கொடுத்துரும். இப்போ 2026ல் இப்போ படிப்பு ரீதியாக முயற்சி பண்ணுறீங்க, மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, படிக்கலாம். வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்க, வெளிநாடு போகலாம். ராகு தசை வெளிநாடு அமைப்பை தான் கொடுக்கும். இன்னொன்று 11ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போதே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 வருஷ காலம்தான் இருக்குது. அப்போ வெளிநாடு போகிற வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ஒரு நல்ல ஒரு வேலையில் இப்போ உக்காந்துருவீங்க, போயிட்டு ஸ்டடியாக உக்காந்துருவீங்க. உங்களுக்கு வந்து வேலை ஸ்தானம் நல்லா இருந்துச்சுனாக்கா, அதாவது 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாவே ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஸ்ட்ராங்காக உட்கார வச்சிடும். 7.5 சனி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு வந்து அது 3ஆம் இடத்துல மறையிறார். அதாவது மறைமுக ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பாதி மறைவு ஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துல மறைஞ்சி உச்சமாவார். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வக்ரகதியில் போவார். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இந்த குரு பகவான். அப்போ சனியை நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே ஓகே. திருமணம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தடைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் நிதானமாக திருமணத்தை பண்ணுறது நல்லது. உங்களுக்கு வந்து விரைய சனி வரைக்கும் திருமண வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து திருமணம் கூடிடும். 2026ல் யாராருக்கெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு திருமணம் கூடிடும். ஏன்னா திருமண தடைகள் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கலாம், லவ் சக்ஸஸ் ஆகலாம், இதெல்லாம் நிறைய இருக்குது அதில். அதனால் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஒற்றுமை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ அன்னோன்யம் கிடைக்கும். இந்த டைமில் நிறைய அந்த வீடு கட்டுறதெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிளானிங் எல்லாம் இந்த வருஷத்தில் உண்டு. ஏன்னா ராகு அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால, குரு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது, சனி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நிறைய பிளானிங் எல்லாம் போடுவீங்க. வீட்டுக்கு தேவையானது, வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்து பிரிஞ்சிருந்தால் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2026ல் நல்ல ஒரு ஒற்றுமை இந்த நேரங்களில் உண்டு. குடும்ப ஒற்றுமை உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும். அந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை எல்லாமே தீரும். தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் அப்படின்னாக்கா அதில் 6 வருஷம் அப்படின்னாக்கா 32 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் இவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஏன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் அந்த பணம்லாம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணி அதாவது ரொட்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். எதுவுமே பேசி நிதானத்தோடு வாங்கிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம் இந்த டைமில். ஏதாவது ஒரு இடமாற்றம் கொடுக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும், ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்க மட்டும் தொழிலை சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் சேஞ்சஸ் பண்ணுங்கள், இல்லைனாக்கா முதலீடு பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு கட்டுறது, வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அதெல்லாம் வந்து சிறப்பு உங்களுக்கு. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நன்மை செய்யாது. அஷ்டமாதிபதி, 11ஆம் அதிபதி. இப்போது ஒரு சில பேருக்கு வந்து நன்மை செய்யாதுன்னு சொல்லுவோம் குரு தசை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, நல்ல கொடிகட்டி பறப்பாங்க. அரசியலிலோ இல்லைனாக்கா அரசாங்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு பண வரவு அது மாதிரிலாம் கொடுக்கும். இதுக்கு மறைமுக சுப தொடர்பு. அதாவது நன்மை செய்யாத கிரகம் நன்மை செய்யக்கூடிய இடத்துல நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி அந்த வீட்டு அதிபதியும் அந்த நட்சத்திராதிபதியும் சிறப்பாக இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக சுப தொடர்பு. மறைஞ்சி நல்லது செய்கிற இடத்துல இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் நல்லது செஞ்சுட்டே இருக்கும் அந்த குரு தசை அப்படிங்கிறது. முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த 10 வருஷம் அப்படிங்கிறது என்னென்னா குரு தசை, குரு புத்தி, அதன் பிறகு சனி புத்தி, அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு நட்பு கிரக புத்திகளாக வந்துடும்.
பின்னாடி வரக்கூடிய சுக்கிர புத்தி இருக்கு இல்லையா, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 6 வருடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த லக்னத்துக்கு வந்து சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரியன் சந்திரன்லாம் நன்மை செய்யாத புத்திகளாக வந்துடும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல, இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வேலையில் பிரச்சனைகளை கொடுக்கும். இது பின்னாடி வரக்கூடிய 6 வருடம். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்தில் முதல்ல சொல்லிடுறேன். குரு தசை முதல் 10 வருஷத்துல நல்ல ஒரு பலன்கள், அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை ரீதியா, தொழில் ரீதியா எல்லாத்திலுமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். மறைமுக சுப தொடர்புல இருந்தாலும் சரி, இல்லை நேரடியாக கொஞ்சம் பாதிச்சிருந்தா கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான். ஏன்னா சனி வந்து 10, 11, இப்போ 11 வந்திருக்காப்புல. இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு 11 தான் இருப்பார். அதனால் வந்து பெருசாக பாதிப்புகள் கிடையாது. 7.5 சனி வரும்போது தான் அதை பார்க்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடம் இருக்கிறவங்களுக்கு வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடையாக இருக்கும். வேலையை சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய தடையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பெருசாக முயற்சி எடுக்கணும். நல்ல ஒரு முயற்சி போட்டால் தான் அது கிடைக்கும், பெரிய முயற்சி அப்படிங்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தடைகள் வராது இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே வந்துடும். இது எல்லாமே நல்லபடியாக கொடுத்துரும். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். குரு நன்மை செய்யாத கிரகம் தான். நிறைய பேருக்கு வந்து குரு தசை வந்துச்சு, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்வாங்க. ஏன்னா குரு தசை நன்மை செய்யாது, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. எப்போ கெடுக்கலாம் தான் பார்க்கும். இது தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது விட்டுரும். ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அது கூட ஓரளவுக்கு தான், பெருசாக வளர்ச்சிகளும் இல்லை, கொடி கட்டி பறக்கிற அளவுக்கெல்லாம் குரு தசைலாம் கொடுக்காது. அது மாதிரி இருக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த குரு தசையில். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி அந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். நல்லா இருக்குது. சனி தசையிலே உங்களுக்கு சிறப்பாக சொல்லுவேன், நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் 7.5 சனி வந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ 7.5 சனி கிடையாது, நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி தசையிலும் சரி, ஒரு சில பேருக்கு வந்து 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, மற்ற ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுன்னா கஷ்டங்களை கொடுத்துட்டு வரலாம். ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் கஷ்டத்தையும் கொடுக்கும். என்னங்க இது சனி தசை வந்த பிறகு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு அலைச்சல் கன்ஃபார்மாக இருக்கும் எப்படியும். இல்லைனா நல்ல தொழில் போயிட்டே இருக்கும், இல்லை நல்ல ஒரு வேலை போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும், கடன் ஏதோ ஒரு கடன். ஆனால் நல்லாவும் வேலை இருக்கும், உங்களுக்கு வருமானமும் வந்துன்னு இருக்கும். கடன் கட்டி முடிப்புமா அப்படின்ற மாதிரி பயமெல்லாம் இருக்கும். எதுக்கு இந்த பயம் வருது? உங்களுக்கு தான் வருமானம் வருது, அப்புறம் ஏன் பயம் வருது அப்படின்னா சனி தசைக்கு உண்டான காரகத்துவம் அதுதான். அது பயத்தை கொடுக்கும். ஒரு ஆட்டை ஆடினே இருக்கும், எப்போ பாரு அந்த புயல் வந்த மாதிரியே இருக்கும் அந்த சனி தசையில். என்னதான் வருமானம் வந்தாலும் சரி, நீங்கள் வீடு கட்டுங்க, உங்களுக்கு கோடி கோடியாக வச்சுருங்க, லட்ச லட்சமாக வச்சுருங்க, என்ன வேணால் வச்சுருங்க, ஆனால் அந்த பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மரண பயத்தையும் கொடுக்கும், என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்ற மாதிரி. அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் போயிட்டு வருவீங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இருக்குது சனி தசையில். ஆனால் நன்மை தான், என்னை பொறுத்த வரைக்கும் 2026 சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது தான். உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது பெருசாக நன்மையை செய்யாது. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி வக்கரமாயிட்டார், எங்கேயோ ஒரு இடத்துல வக்கரமாயிட்டார். எந்த இடத்துல வக்கரமானாலும் சரி, அது வந்து கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கும். அதாவது ஸ்ட்ரகிள், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். இவங்க மட்டும் கொஞ்சம் பெருசாக முயற்சி போடுற மாதிரி வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. 73 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு. உங்கள் வாரிசுகளுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கே நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலில் நல்லாயிருக்கும், வேலையில் நல்லாயிருக்கும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது, மருத்துவ செலவுகள் இருக்காது, கடன் பிரச்சனை இருந்தது தான் கடன் பிரச்சனை தீரும். எல்லாமே நன்மை தான் அந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. 2026 நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அவயோக தசை அப்படின்னு சொன்னாக்கா குரு தசை மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே யோகா தசை தான் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா சனி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார் இப்போ. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த 2026 உண்டு. நன்றி.